மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெபாசிட் கூட கிடைக்காது, டெபாசிட் காலி என்பது போன்ற வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். அப்படி என்றால் என்ன என்பதை இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. இதனிடையே நிறைய கட்சிகளை சேர்ந்தவர்கள் மாற்று கட்சியினரை பார்த்து உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்று சொல்வதை காண முடிகிறது. தேர்தலில் போட்டியிட விரும்பும் நபர் மாவட்ட தேர்தல் ஆணையத்திடம் அதற்கான விண்ணப்பத்தை பெற்று தம்முடைய தகவல்களை விரிவான விவரங்களுடன் குறிப்பிட்டு தேர்தல் அதிகாரியிடம் வழங்க வேண்டும். இதைத்தான் நாம் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள் என்று சொல்கிறோம். அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 1951 படி தேர்தலில் போட்டியிடும் நபர் குறிப்பிட்ட ஒரு தொகையை தேர்தல் ஆணையத்திற்கு வைப்பு தொகையாக, அதாவது டெபாசிட் தொகையாக வைக்க வேண்டும். பொழுதுபோக்கிற்காக வேட்புமனு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் தான் இந்த முறையை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தியது. இதன் மூலம் உண்மையாகவே தேர்தலில் நிற்க விரும்புபவர்கள் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்பதை உண்மையாகவே தேர்தல் ஆணையம் நம்பியதால் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் இந்த நடைமுறையே பின்பற்றப்படும். அதே நேரம் தேர்தலை பொறுத்து டெபாசிட் தொகை மாறுபடும். அதாவது சட்டமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார் என்றால் 10,000 ரூபாயை டெபாசிட் தொகையாக செலுத்த வேண்டும். பட்டியலினம் மற்றும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றால் அவர்களுக்கான சலுகையும் அதில் இருக்கிறது. 5,000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். இது மக்களவை தேர்தலிற்கும் உள்ளாட்சி தேர்தலிற்கும் ஏற்றாற்போல் மாறுபடும். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு போட்டியிட்ட வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளின் 1/6 வாக்குகளை பெற வேண்டும் என்ற விதி உள்ளது. 1/6 குறைவான வாக்குகளை பெற்றால் அவர்களுக்கு டெபாசிட் தொகை திருப்பி வழங்கப்படாது. இதைத்தான் டெபாசிட் காலி, டெபாசிட் இழப்பு என்று சொல்கிறோம்.